நெரிசல் மிகுந்த பெங்களூரு போக்குவரத்து பிரச்சனையை கொஞ்சம் குறைக்கும் நோக்கில் மஞ்சள் நிற மெட்ரோ ரயில் பாதை வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. பொதுமக்களின் நீண்டகால காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி காலை முதல் பயணிகள் சேவையை தொடங்க உள்ளது. இந்த புதிய மஞ்சள் பாதை நம்ம மெட்ரோவின் போக்குவரத்து நெட்வொர்க்கை 96.1 கிலோமீட்டர் ஆக விரிவுபடுத்துகிறது. இரண்டாம் கட்ட திட்டத்தின் கீழ் இந்த மஞ்சள் பாதை 53.8 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. இது ஆர்வி சாலை முதல் பொம்மச்சந்திரா வரை மொத்தம் 16 நிலையங்களை உள்ளடக்கியது. எலக்ட்ரானிக் சிட்டி, சில்க் போர்ட் போன்ற பெங்களூருவின் முக்கிய தொழில்நுட்ப மையங்கள் இந்த பாதை இணைப்பதால் அன்றாட பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மற்ற மெட்ரோ வழித்தடங்களைப் போலவே இந்த மஞ்சள் பாதையிலும் ரயில்கள் அதிகாலை 5 முதல் இரவு 11 மணி வரை இயக்கப்படும். குறைந்த ரயில்கள். அதிக எதிர்பார்ப்புகள். ஆரம்பத்தில் மஞ்சள் பாதையில் 3 தானியங்கி ரயில்கள் மட்டுமே இயக்கப்படும். இதனால் ஒவ்வொரு 25 நிமிடங்களுக்கும் ஒரு ரயில் என்ற அளவில் சேவை கிடைக்கும். எனவே பெங்களூரு மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஒரு நாளைக்கு சுமார் 25,000 பயணிகள் மட்டுமே பயணிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் தினசரி ரூபாய் 10 முதல் 15 லட்சம் வருவாய் ஈட்டப்படும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. 25 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் சேவை என்பதால் ஆரம்பத்தில் கூட்டம் குறைவாகவே இருக்கும். ஆனால் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் 15 ரயில்களும் முழுமையாக இயங்க தொடங்கியதும் பயணிகளின் எண்ணிக்கை 1.5 முதல் 2 லட்சமாக உயரும் என்று BMRCLின் மூத்த அதிகாரி ஒருவர் நம்பிக்கை தெரிவித்தார். முழு அளவிலான சேவை தொடங்கியதும் தினசரி வருவாய் 60 லட்சத்தை எட்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. BMRCL முதலில் 7 நிலையங்களை மட்டும் திறக்க திட்டமிட்டிருந்தது. ஆனால் அனைத்து 16 நிலையங்களையும் திறப்பது சாத்தியம் என கண்டறியப்பட்ட அத்தனை நிலையங்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட உள்ளனர். குறைவான நிலையங்களை திறந்திருந்தால் பயணிகளின் எண்ணிக்கை மேலும் குறைந்திருக்கும் என்று மற்றொரு அதிகாரி கூறினார். இந்த வழித்தடத்தில் ஒரு வழி பயண நேரம் சுமார் 38 நிமிடங்கள் ஆகும். மஞ்சள் பாதையின் கட்டுமான பணிகள் 2017ஆம் ஆண்டில் 5,056.99 கோடி செலவில் தொடங்கப்பட்டனர். பெரும்பாலான கட்டுமான பணிகள் 2023இல் முடிந்தாலும் ரயில்கள் பற்றாக்குறை காரணமாக இந்த வழித்தடம் திறக்கப்படாமல் இருந்தது. 2019 டிசம்பரில் சீனாவின் CRRC நான்ஜிங் பிசன்ட் கோ லிமிடெட் நிறுவனத்திற்கு 36 ரயில் பெட்டிகளை வழங்க ரூபாய் 1,578 கோடிக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. சீன பொறியாளர்களுக்கு விசா கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் ரயில்களின் வருகையை தாமதப்படுத்தியது. மஞ்சள் பாதைக்கான 4வது ரயில் ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அது சேவைக்கு வருவதற்கு 3 வார சோதனை தேவைப்படும். எனவே இப்போதும் பற்றாக்குறையுடன் தான் ரயில் இயக்கம் ஆரம்பிக்கிறது.